பாருங்க, இன்னைக்கு முட்டை மசாலா குழம்பு தான் வச்சேன். அதுக்கு நம்ம வீட்டு முட்டை மசாலா பொடியை வச்சு நான் செஞ்சேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 1/4 ஸ்பூன் தான் நான் இதை சேர்த்தேன். ஆனா குழம்போட அளவு அப்படின்னு பார்த்தபோது இதுல தாராளமா ஒரு 10 பேர் சாப்பிடலாம். நான் இதுக்கு ஒரு 7 முட்டையும் அதுக்கப்புறம் 2 முட்டை உடைச்சு ஊத்தியும் நம்ம செஞ்சிருக்கோன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கொஞ்சமா பொடி போட்டாலுமே நீங்க நிறைய குழம்பு வைக்கலாம், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட முட்டை குழம்பு மசாலா பொடி இல்லைன்னா நீங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தா கூட நீங்க அந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டு சோம்பு வச்சு அரைச்சு நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நம்ம கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருக்கு. அப்படி இல்லை குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும், முட்டை மசாலா பொடி இல்லைன்னு நினைக்கிறவங்களும் ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளுமே போட்டு நீங்க சோம்பு போட்டு அரைச்சுக்குங்க. அரைச்சிட்டு நீங்க நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சும்மா அட்டகாசமா இருக்கும். நம்ம கிட்ட சோம்புத்தூள், அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி, மல்லித்தூள், முட்டை மசாலா பவுடர், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே இருக்கு. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில இருக்கும். நீங்க அந்த முட்டை மசாலா பொடி ஒரு வாட்டி நீங்க வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பொடியை வச்சுதான் நீங்க வறுவலும் செய்வீங்க, குழம்பு வைப்பீங்க. முட்டை பொரியல் செய்யும் போது கொஞ்சம் தூவி விட்டு முட்டை பொரியல் செஞ்சு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இது வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.